சாதலால் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை தலைப்பு என்ன கொடுத்துருக்கிறேன்னா, பிகாஸ் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. பிகாஸ் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் இரத்தத்தினாலே. இப்போ டிவியில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் போடுவாங்க, நம்ம எல்லாரும் படிக்க போகிறோம். முதலாவது தமிழில் போடுவாங்க, அந்த ரத்தத்தை குறித்து ஒரு 5 பாயிண்ட். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? தெரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எதிரியை தோக்கடித்த ரத்தம். சேர்ந்து வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் வாசிக்கிறேன், நீங்கள் பின்னாடி வாசிங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எதிரியின் தோற்கடித்த ரத்தம், சாத்தானின் தலையை நசுக்கிய ரத்தம், மரணத்தின் மற்றும் நரகத்தின் திறவுகோள்களை எடுத்து போட்ட ரத்தம், பேய்களை நடுங்க செய்த ரத்தம், பூமியை அசைக்கவும் சூரியனை பிரகாசிக்க மறுக்கவும் செய்த ரத்தம். இயேசுவின் இரத்தத்தினாலே குருடர்கள் குணமடைந்தார்கள், தொழுநோயாளிகள் குணமடைந்தார்கள், விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் மீண்டும் உயிர் பெற்றால், அவரை சிலுவையில் அறைந்த வீரர்களும் மன்னிக்கப்பட்டனர். இயேசுவின் ரத்தத்தில் எவ்வளோ நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. The blood of the lamb is the blood that defeated the enemy. சத்ருவை தோற்கடித்த ரத்தம் இது. ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தை தான் இப்பொழுது நாம் பானம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அவரை நினைவு கூறும்படியாய். இது உங்கள் ரத்தத்தில், உங்கள் நாடி நரம்பில் இந்த ரத்தம் என்ன பண்ணணும்? ஓடணும். இது ஓடும்போது சத்ரு உங்களை என்ன பண்ண முடியாது. தாவீதுக்கு இருந்த DNA அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு இல்லை. ஏன்னா கோலியாத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க. ஆனால் தாவீதினுடைய DNA வேற. அவருக்கு ஓடின ரத்தமே, அவர் கோலியாத்தை பார்த்து முறைக்கிறார், கோலியாத்தை பார்த்து எதிரே ஓடுறார். கோலியாத் கிட்டத்தட்ட பயப்படுறான். இவ்வளோண்டு பையன் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறான், ஓடி வரானே, இது எப்படி இது? அவன் சொல்கிறான், நீ நினச்சிட்டு இருக்க நான் ஈசாயின் குமாரன்னு, நான் இயேசுவின் குமாரன், சேனைகளின் தேவனுடைய நாமத்தினால ஓடி வரன்றார். என் உடம்புல யார் ரத்தம் ஓடுதுன்றார்? கர்த்தருடைய ரத்தம் என் உடம்புல என்ன பண்ணுது? ஓடுது. ஹல்லேலூயா. ஸோ அதனால் இந்த ரத்தம் அடுத்து சாத்தானின் தலையை நசுக்கிய ரத்தம். தலை இருந்தால் தானே உடம்பெல்லாம் வேலை செய்யும். மூளை செயல் எழுந்துருச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பிரெயின் டெட். தமிழில் என்ன இதுதானே? மூளை சாவா? ஆனால் உயிரோடு தான் இருப்பாங்க. கோமா ஸ்டேஜ், உயிர் மூச்சுலாம் இருக்கும். கை காலெலாம் ஆடுமான்னு தெரியாது. ஆடுமா? அசையாது. உணர்வே இருக்காது. சுடு தண்ணி ஊற்றினா கூட அப்படியே தான் இருப்பாங்க. தோலெல்லாம் ஆனால் வழுத்திக்கும். ஆனால் மூளை என்ன பண்ணிடுச்சு? இந்த பிசாசினுடைய மூளையே அழித்தது இயேசுவின் ரத்தம். அவன் இருக்கிறான், ஆனால் அவன் மூளைக்கு சாவை கொடுத்துருச்சு. என்னங்க? அவன் இருக்கிறான், ஆனால் அவன் மூளைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டார்? நம்மக்கிட்ட அவனால் ஒன்றுமே, கையை காலை கூட என்ன பண்ண முடியாது, அசைக்கவே. இது செஞ்சது யாருடைய ரத்தம்? அடுத்து மரணம் நரகத்தின் திறவுகோள்களை எடுத்து போட்ட. அவன் என்ன நினச்சான்? இயேசுவின் ரத்தம் கடைசி சொட்டு ரத்தம் விழுந்த உடனே முடிஞ்சிருச்சின்னு நினச்சான். பாதாளத்தில் போய் அந்த பாதாளத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டுட்டு அதுக்கே பூட்டு போட்டு அவனையும் வெளியரங்க கோலமாக நிர்வாணமாக்கி அவங்ககிட்ட இருந்த எல்லா சாவியும் பிடிக்கிட்டு மேலே வந்துட்டார். அவன் பார்த்தா என்னடா எல்லாமே முடிஞ்சிருச்சின்னு நினச்சோமே. இல்லைங்க. அடுத்து இயேசுவின் ரத்தம் பூமியை அசைக்கும், சூரியனை பிரகாசிக்க கூடாதபடி அந்த ரத்தம் என்ன பண்ணிடுமா? அதுதான் பிளட் மூணுன்றாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? பிளட் மூன். கடைசி பிளட் மூன் வந்தால் உலகம் என்ன பண்ணிடுமா? பிளட் மூன்னா ரத்த சூரியன் ரத்தமாக என்ன பண்ணிடுமா? ஆண்டவர் அதெல்லாம் பண்ணிடுறார். அடுத்து பாருங்க, இயேசுவின் ரத்தத்தில் குருடர்கள், ஆமாம், தொழுநோயாளிகள், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் ஆண்டவருடைய சீஷையாய் மாறி 3 வருஷம், மார்த்தா மகதலேனா மரியாள், ஆண்டவர் கூட 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு பைபிளில் அது தெளிவாக கொடுக்கல. ஆனால் 3 வருஷம் அவரோட பெண் சீஷிகளை என்ன பண்ணாங்களாம்? ட்ராவல் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஆள் மகதலேனா மரியாள். சரித்திரங்களில் அதுதான் போட்டிருக்கு. அவளை சிலுவையில் அறைந்த அந்த வீரனும் மன்னிப்பை பெறுகிறான். ரோமன் ஈட்டியில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க? இவன் சபிக்கப்பட்டவன் என்று தான் சொல்லணும். ஆனால் அவன் சொல்கிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று. சிலுவையில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவாங்க, சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டவை எவனும் ஒன்று hanged on cross is cursed. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஈட்டியில் குத்திட்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று. அப்போ அந்த ரத்தம் என்ன பண்ணும்?
இதை பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார், நாம் என்ன செய்யணும், ஒரு 5 காரியம் செய்யணும்னு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இப்போ நம்ம 1 கொரிந்தியர் 11 எடுத்துப்போம், அதை நம்ம வாசிப்போம் இல்லையா கம்யூனியன் கொடுக்கும்போது. அதில் தான் நான் பிரசங்கத்துக்குள்ளே போக போகிறேன். டிவிலையும் உங்களுக்கு போடுவாங்க. 5 காரியம் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. முதல் காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 11, 1 கொரிந்தியர் 11 ஃப்ரம் verse 23 to 25, 23 25. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இவர் பவுல் சொல்கிறாரு, அந்த 12 சீஷர்களுக்கு மேல் வீட்டு அறையில் கொடுத்தார்ல, அங்கே நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அப்போ நான் அங்கே இல்லை. ஆனால் எனக்கு ஆண்டவரே என்ன பண்ணார், அப்பம் கொடுத்தாராம், பந்தி கொடுத்தாருன்னு பவுல் சொல்கிறார். வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இன்றைக்கு இந்த பந்தியில் பங்கு பெற எங்களுக்கு, இந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்போது நாங்கள் என்ன செய்யணும், இதை செஞ்சால் எங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை தெரிந்து கொண்டு இதில் பங்கு பெற உதவி செய்யும். பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். ஆமேன். என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எது? இந்த அப்பம். அதை கையில் வாங்கும்போது, இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், அந்த திராட்சரசம். இதை நீங்கள் கையில் எடுக்கும்போது, இது எனக்காய் சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. இது முதல் குறிப்பு என்னன்னா, என்னை நினைவு கூறுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் லுக் பேக் என்ன போட்டிருக்குங்க? லுக் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி பாருங்கள், நினைத்து பாருங்கள், நான் உங்களுக்காக என்னெல்லாம் செய்தேன். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு உறவும் செய்ய முடியாத ஒன்றை உங்களுக்கு நான் செய்திருக்கிறேன். என் சரீரத்தையும் என் கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக தியாகமாய் கொடுத்திருக்கிறேன். அதை கொடுத்தாதான் நீங்கள் நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் பெற முடியும். விலை கொடுத்து உங்களை நான் வாங்கியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து செத்த பிறகு அவருடைய சரீரத்தை ஒருவர் கேட்டு வாங்குகிறார். யோசேப் அரிமத்தியூரானாகிய பர்மிஷன் வாங்கி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரு லூக்கா இருக்கார்ல பைபிளில், அவர் பேர் டாக்டர் லூக். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. லூக்காக்கு அந்த விஷயம் தகவல் கிடைக்குது. அந்த தகவலை தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன். 153 காயங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்திலே இருந்ததாம். எத்தனை காயங்கள்ங்க? அப்போது எனக்கு தெரிஞ்சு உடம்புல உருவமே இல்லை. ஏசாயா 53 வாசி பார்த்தீங்கன்னா உருகுலைந்துன்னு போட்டிருக்கு. முகம் மனுஷ முகம் மாதிரியே இல்லையாம் அவர் முகம். அவருடைய பிதாவே தாம் பிள்ளையினுடைய முகத்தை பார்த்துட்டு அப்படியே திருப்பிட்டாராம் ஃபேஸை. ஏன்னா என்ன பண்ண முடியல, பார்க்கவே உருகுலைந்து. ஒரு மனுஷன் சிதைந்து செத்தா எப்படி இருப்பாரோ அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணாராம். அவருடைய முகம் 153 காயம்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கற்பனைக்கு எட்டாத காயங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையாம். அவருடைய ஒரு கண்ணு தலையில் போடப்பட்ட முள்ளு முடியினால கண்ணு கிழிக்கப்பட்டிருந்துதான். அது எப்படின்னா கவனிங்க, அந்த முள் தலையில் போடுறாங்க, விஷம் முள். என்ன முள்ளாங்க? நான் நிறைய முறை இதை பற்றி பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதினு ஒரு போர் சேவகனுக்கு அற்புதம் செஞ்சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு வார்த்தை சொல்லு என் வேலைக்காரன். அதுலேருந்து அவனுக்கு ஆண்டவர் மேலே பெரிய நம்பிக்கையாங்க. இது என்னங்க ஒரே வார்த்தையில் என்ன ஆயிடுச்சு? ஏசப்பா அந்த தெரு வழியாக அந்த வீட்டு வழியாக போகும்போதெல்லாம் ரொம்ப அன்பாக கூப்பிட்டு அவரை உபசரித்து வீட்டுக்கு உபசரித்து அனுப்பாமல் விடவே மாட்டாராம் அந்த 100க்கு அதிபதி. அப்படி ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டு வாசலில் அழகான தோட்டம் போட்டு வச்சுருப்பாங்களாம் ரோமர்கள். அங்கே ஒரு முள்ளு மரம் இருந்துதான்.
இந்த முள்ளு மரத்தை பார்த்து அவர் சொன்னாராம், ஏசப்பா நூற்றுக்கு அதிபதியே, அழகா பூலாம் வச்சிருக்கப்பா, அந்த முள்ளு மரத்தை என்ன பண்ணிரு, எடுத்துருப்பா அப்படின்னா. முள்ளு மரத்தை என்ன பண்ணிரு, எடுத்துரு. எடுக்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லி மறந்துடுவாராம். பல முறை ஆண்டவர் சொல்லியிருக்காராம், இவர் மறந்துடுவாராம். இன்டென்ஷனலாக செய்யல, மறந்துருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். ஒரு நாள் இவர் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாராம். குதிரையில் போர் சேவகர்கள் வேகமாக இவர் வீட்டுக்கு வராங்களே. இவர் சொன்னாராம், இப்போ தானே டியூட்டி முடிச்சுட்டு வரேன், என்ன திரும்பி வரீங்கன்னு. உன் வீட்டில் இருக்கிற முள் எங்களுக்கு வேண்டும். ஏன், நம்ம ஊர்லேயே இந்த பெரிய முள், விஷம் முள் உன் வீட்டில் தான் வளருதுன்னு கேள்விப்பட்டோம், எடுத்துக்குங்க. எதுக்குன்னு கேட்டானா, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அவருடைய தலையில் முள் கிரீடம் பூட்டி அவரை அவமானப்படுத்த போகிறோம். உடனே ஓன அழுதானா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறீரு, கடைசியில் என் வீட்டில் இருக்க முள்ளே யார் தலையில் வரப்போகுது, உங்கள் தலையில் வரப்போகுது. அந்த முள்ளை தலையில் போட்டு மிலாறுன்னு சொல்கிறாங்க, ரோமர்கள் வச்சிருக்கிற, நம்ம லத்தின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ரோமர்கள் வச்சிருக்க திக்கான கட்டை, அதை நாலா பக்கமும் இப்படி அடிக்கிறாங்களாம், செட் பண்ணுறாங்க. செட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், அப்படி செட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் கண்ணுக்கிட்ட அந்த முள் வரும்போது ஒருத்தன் கண்ணை மூடி ஓங்கி அடிச்சுட்டுக்கிறான். அடித்த உடனே அந்த முள் கண் ரப்பைக்குள்ளே போய் கண் கருவிலையை கிழித்து கொண்டு வெளியே வந்துதான். இப்படி இப்படி உள்ளே போய் இப்படி முள் வெளியே வந்துருச்சான். When Jesus was on the cross, அவருடைய ஒரு கண் வந்து he was blinded, கிழிக்கப்பட்டிருந்ததாம் அவருடைய கண்கள். இப்படி பயங்கரமான சிதைவு. சிலுவையில் அவர் 2 காலை தூக்கி இப்படி கிராஸ் வைஸாக அடிச்சிட்டாங்களாம். அடித்து இங்கே ஆணி அடிக்கலை, ரிஸ்டில் ஆணி அடித்து, காலில் ஒரே ஆணி அடித்து தொங்க விடும்போது பாடி வந்து அந்த சிலுவையில் ஒட்டாமல் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குமா. இப்படி ஃபுல் வெயிட்டும் ஆணியில் 3 ஆணியில் நிற்குது. என்ன ஆகும், ஒன்றும் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் பரணை இருக்கா, பரணையை பிடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் தொங்குங்க, விடவே கூடாது. கை என்ன ஆகும், 5 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க, கை என்ன ஆகும். 3 மணி நேரம் தொங்கி இருக்கிறார். அப்படி தொங்கும்போது அவர் மூச்சு விடணுமா. மூச்சு விடும்போது இந்த முட்டியை அப்படி அழுத்தி தூக்கி தான் மூச்சு விடணுமா. அப்படி அவர் மூச்சு விடும்போது இந்த விலா எலும்புகள் அவர் லங்ஸை 2 பக்கமும் குத்துமா அப்படியே. ஏன்னா பாடி அந்த ஷேப்பில் இருக்கு. ஒவ்வொரு முறை அவர் மூச்சு இழுக்கும்போது ஓரளவுக்கு இழுத்துருவார். அந்த மூச்சை விடும்போது இந்த விலா எலும்பு அவருடைய லங்ஸில் குத்தி இருக்கு. இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க சொல்கிறாங்க, ரொம்ப வேதனைப்பட்டு துடித்து செத்துருக்கிறார். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினச்சி பார்த்துக்கப்பா, உனக்காக தான்ப்பா நான் இவ்வளோ வேதனைப்பட்டு உனக்காக மரித்த என்னை நீ மறந்து விடலாமா? என்னை நினைவு கூர், என்னை நினைவில் வைத்துக்கொள். அது கூட பரவாயில்லைங்க. இப்போ சர்ச்சுக்கு நீங்கள் வரீங்க, ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டீங்க, சரியா? நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டு கதவில் ஏதோ ஒரு ஆணி இருக்குது, தெரியாமல் மாட்டி கிழிஞ்சிருச்சு, லைட்டாக கிழிஞ்சிருச்சு. அப்படியே வருவீங்களா சர்ச்சுக்கு? கிழிஞ்சிருச்சிங்க சட்டை, அப்படியே வருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்து 33 வயசு, பிரைம் யங் ஏஜ், உச்சக்கட்ட வாலிப வயசு, மலை உச்சி, கீழே இருந்து பார்த்தா ஊரே பார்க்கும். நமக்கு டிவிலெலாம் படத்துக்காக இடுப்பில் ஒரு துணியை கோமணம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. பட் சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது கூட இல்லையா. எவ்வளவு அவமானமாக இருந்திருப்போம் என்பது சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு வாலிப வயசில் அவமானம் ஒரு பக்கம், அடி ஒரு பக்கம், நிந்த ஒரு பக்கம், மூச்சு கூட கஷ்டப்பட்டுருக்காங்க, திணறி இருக்காங்க. மூச்சை இழுத்துடலாம், மூச்சை விட்டார்னு வச்சிங்க, விலா எலும்பு லங்ஸை போய் குத்தம், துடிப்பாங்க அப்படியே வேதனையில். நம்மளுக்கு வயிற்று வலி வந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, தலைவலி வந்தால் என்ன பண்ண முடியல. லங்ஸில் ஒருத்தர் ஒரு எலும்பை வச்சு குத்துனா என்ன ஆகும்? யூ ஜஸ்ட் இமேஜின். ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, லுக் பேக், என்னை நினைத்துக்கொள், மறந்துடாத. உன்னை வாழ வைக்க,
உன் சாபங்களை எல்லாம் நீக்க, உன் பாவங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொள்ள அவ்வளவு வேதனையும் அவமானமும் நிந்தையும் நான் அனுபவித்தேன். சிவப்பு அங்கியை தூக்கிட்டு போய் அவர் தோளில் மாட்டி நிற்க வச்சாங்களாம் எல்லாரும் முன்னாடியும். சிவப்பு அங்கி யாருக்கு தெரியுமா போடுவாங்க? விபச்சாரம் பண்ணி கையும் கழுவுமா பிடிக்கப்பட்டவனுக்கு தான் அதை போடுவாங்களாம். இவன் ஒரு விபச்சார யார ஒரு தீமையும் செய்யாத பழுதற்ற ஆட்டுக்குட்டி நமக்காக ஒரு 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 பழி வாங்கினார். என்ன வாங்கினார்னா, அவர் ஒரு விபச்சார. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பந்தியில் நீங்கள் கை வைக்கும் போது யூ ஹாவ் டு டூ ஒன் திங், லுக் பேக். திரும்பி எதை பார்க்க வேண்டும்? அவர் நமக்காக பட்ட வேதனைகளை. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? பார்த்துருக்கீங்களா? அதை முழுசாக பார்க்கவே முடியாது. அந்த படத்தை எடுத்தவர் பேர், பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். பார்க்க வேண்டிய படங்கள்லாம் சிலது என்னது இருக்குது. அதுக்கு ஒரு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த படத்தை இயக்கினவர் டைரக்டனுடைய பேர் கவனிங்க, மெல் கிப்சன். ஹாலிவுட்டில் பெரிய டைரக்டர். இந்த மெல் கிப்சன் இந்த படத்தை எப்படி எடுத்தார்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. மெல் கிப்சன் ஒரு நாள் எங்கேயோ போயிருக்கிறார் காரில். போகும்போது அவருடைய கார் பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகி காரு நசுங்கிடுச்சு சின்ன பின்னமாக. இவரை அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுச்சான். இவர் எலும்பெல்லாம் கொலன்னு ஆகிட்டாராம். அப்படியே எடுத்தாங்களாம். எடுத்து அவரை ஹாஸ்பிட்டலில் போட்டாங்களாம். நியர்லி 2.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாராம். முகம் செதஞ்சு போயிடுச்சான். மெல் கிப்சனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. மெல் கிப்சன் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க அவருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு 15 நாள் பொறுத்து அவர் முகத்தை கலட்டி கண்ணாடியில் பார்த்த உடனே பயந்து கீழே விழுந்து கதறி அழுகிறாராம். இது நான் கிடையாது, இவ்வளோ முகம் செதஞ்சிருக்கேன்ட்டு என்னைய கொன்றுங்க, என்னை விஷ ஊசி போட்டு என்ன பண்ணிடுங்க, இல்லை நானே செத்துருவேன், ஏதாவது பண்ணுங்க என்று அவர்கள் அப்படியே பயங்கரமாக அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று அந்த அறை முழுவதும் ஒரு பயங்கரமான பிரகாசம். மெல் கிப்சன், உன் முகத்தை விட என் முகம் எப்படி இருந்தது என்பதை இப்போ நீ பாருன்னு சிலுவையில் இயேசு மரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த முகத்தை கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டினாராங்க ஆண்டவர். அன்னைக்கு அவர் அமைதியானார். ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய முகம் மனித முகம் மாதிரியே இல்லை, ஒரு மிருக முகம் மாதிரி அது என்ன பண்ணுது இருந்தது. மூல பாஷையில் அப்படி தான் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு தான் அவர் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் எடுக்கிறார். அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணாராம் ஜீசஸாக நடித்தவருக்கு முகத்தை அகோரமாக காட்டணுன்ட்டு. அவர் சொல்கிறாரு, எனக்கு தரிசனத்தில் ஆண்டவர் காட்டின அந்த சிலுவையின் முகத்தை 25% தான் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன பண்ண முடிந்தது. அதுக்கு மேலே எவ்வளோ மேக்கப் போட்டாலும் என்னால் அந்த முகத்தை என்ன பண்ண முடியல. அவ்வளவு கோரமாய் அவர் முகம் இருந்தது. நான் பரவாயில்ல, இனி அவரை விட என் முகம் எவ்வளோ அழகா சொன்னார். ஆண்டவர் நமக்காக அந்த கேடு அடைந்தார். நீங்கள் எதை திரும்பி பார்க்கணுங்க? நமக்காக ஆண்டவர் 153 காயங்களில் 52 காயங்களை ஸ்டிச் பண்ண முடியலையா? என்ன பண்ண முடியலையா? பாலம் அவ்வளோ பெருசாக என்ன பண்ணியிருக்கான், பொழந்திருக்கான். அதை இழுத்து தைக்க முடியலையா? இழுத்து என்ன பண்ண முடியலையா? 52 காயங்கள். நீங்கள் எதை திரும்பி பார்க்க வேண்டும் என்று இந்த பந்தியில் பங்கு. எனக்காக ஒரு தேவன் இவ்வளவு பாடுபட்டாரா? அவருடைய மூச்சை நாசியில் ஊதி நம்மளை உருவாக்கின தேவன் சாகும்போது மூச்சு விட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார். மூச்சு விட்டுட்டாருன்னா லங்ஸ் குத்திரும், வெளா எலும்பு போய் லங்ஸை குத்திருமா, அவ்வளோ கஷ்டப்படுவார் அவர். இன்றைக்கு இந்த பந்தியில் பங்கு பெறும்போது யூ லுக் பேக், திரும்பி பாருங்கள், உங்களுக்காக அவ்வளோ பெரிய தியாகத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். பேதுருவை பார்த்து கேட்குறாரு, என்னை நீ மறந்துடலாமா? என்னை நீ நேசிக்காம இருக்கலாமா? நான் உனக்கு இவ்வளோ செய்திருக்கிறேனே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த தியாக பலியை. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். நான் 1 கொரிந்தியர் 11 தான் இருக்கிறேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். லுக் இன். அடுத்து என்னங்க? லுக் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையே கொஞ்சம் என்ன பண்ணுங்க. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை
யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ சொல்லும் பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. லுக்கின் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ டீசன்ட் பாருங்க. நான் உன்னை செக் பண்ணுவேன்னு சொன்னாரா? அவர் செக் பண்ணா என்ன ஆகும்? என்னைய கேட்டிங்கன்னா மாட்டிப்பேன். நான் என்ன பண்ணிடுவேன்? மாட்டிப்பேன். அவர்கிட்ட எதாவது மறைக்க முடியுமா? சொல்லுங்களேன். மறைக்கவே முடியாது, மாட்டிப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை நீயே செக் பண்ணு, உன்னை நீயே என்ன பண்ணு, லுக் இன். இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம், உங்களை நீங்களே என்ன பார்க்கணும் பாஸ்டர்? ஆம் ஐ பிலீவிங்? நான் உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசிக்கிறேனா? நான் உண்மையாகவே ஆண்டவர் மேலே எனக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஏன் பதறீங்க? நம்ம பாடுவோம், விசுவாசியே நீ பதறாதே. பாட்டெல்லாம் நல்லா வரும். விசுவாசியே நீ அலங்காதே. வர்ஷிப்பில் அப்பா அப்பா, சொந்த அப்பாவை கூட அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டான். யாரை கூப்பிட்றான்னு பார்த்து ஏசப்பாவை கூப்பிட்றான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இதெல்லாம் ஓகே, பாட்டெல்லாம் சூப்பர். பட் யூ ஹாவ் டு லுக் இன். நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பார்க்க வேண்டும். நான் உண்மையாகவே அவர் மேலே விசுவாசம் உள்ள ஒரு விசுவாச பிள்ளையாக இருக்கிறேன்னா? ஆண்டவர் நீ என்னை விசுவாசிக்கிறேன்னு நீ ஏன் பதற? விசுவாசிக்கிறவன். 2வது கேள்வி, am I really repenting? ரிப்பென்டன்ஸ்ன்றது ப்ராசஸ். அது நான் உண்மையிலே மனம் திரும்பி கொண்டிருக்கிறேனா? இங்கே பாருங்க, யூதாஸுக்கும் பேதுருவுக்கும் 2 பேரும் தப்பு பண்ணாங்க. இதில் யார் பெரிய தப்பு சின்ன தப்புலாம் பிரிக்க முடியாது. சொல்லியும் காட்டி கொடுத்தார். யார்? யூதாஸ். 3 முறை சேவல் என்ன பண்ணும்? நீ என்ன பண்ணுவ? யூதாஸை பார்த்து சொல்கிறாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு கம்யூனியன் வாங்கின ஆள் யார்? அப்போ இனிமேல் நான் ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேன் பாஸ்டர், நான் லாஸ்ட்டாக வாங்கிக்கிறேன். அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து கம்யூனியன் வாங்கி, கம்யூனியன் முடிஞ்ச உடனே டக்குன்னு வெளியே போயிட்டார். கம்யூனியன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ளே யார் புகுந்தா? கவனிங்களேன். அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, யூதாஸ் மனம் வருந்தினான், மனம் திரும்பவில்லை. பேதுரு மனம் வருந்தினார், மனம் திருந்தினார். கர்த்தர் அவரை பெரிய அப்போஸ்தலனா என்ன பண்ணி மாட்டார். அப்போ இன்னைக்கு நீங்கள் யூ ஹேவ் டு லுக் இன். உண்மையான விசுவாசம். நான் அவருக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கிறேன்னா? உங்கள் பாஸ் உங்களை பார்த்து என்ன கேட்பார்? பா கடைசி வரைக்கும் எனக்கு விசுவாசமா இருப்பியான்னு கேட்குறார். கடைசி வரைக்கும் எனக்கு விசுவாசமா? ஒரு பாஸ் இருந்தாராங்க, நடந்த சம்பவம் கவனிங்களேன். ஒரு கம்பெனியில் அவருக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் அவருக்கு ஃபேமிலி இல்லை, குழந்தை இல்லை. கம்பெனி பெருசாகிடுச்சு. இப்போ ரத்தன் டாட்டா இருந்தார் பாருங்க, இறந்தார். அவரும் அப்படி தான். கம்பெனி பெருசாகணும், சாகிறதுக்கு முன்னாடி கம்பெனியை உண்மையுள்ள ஆள்கிட்ட கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறார். 100கணக்கானோர் அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இவருக்கு தெரிஞ்ச ஒரு 60 உண்மையான பேரை தேர்ந்தெடுத்து 60 பேர்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு விதையை கொடுத்தாராம். 30 நாள் டைம் தரேன், இந்த விதையை வளர்த்து செடியாக்கி கொண்டு வாங்க. யார் நல்லா உண்மையாக வளர்த்துருக்கீங்களோ அவங்க செடி எப்படி இருக்கும்? நல்லா வளர்ந்துருக்கும்ன்ட்டு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. கம்பெனியில் 60 பேரும் பேசிக்கிறாங்க, உந்து எவ்வளோ பெருசு, எந்த இவ்வளோ, உந்து எவ்வளோ, ஒருத்தன் பெருசு, எந்த ரொம்ப பெருசு, இடுப்பு அளவுக்கு வந்துருச்சு. இன்னொருத்தன் சொல்கிறான் எந்த ஷோல்டர் அளவுக்கு வந்துருச்சு 3 வாரத்தில். இன்னொருத்தன் சொல்கிறான் எங்களது பூவே வந்துருச்சு தெரியுமா. இன்னொருத்தன் அநியாயம், அவங்கள காயை என்ன பண்ணிடுச்சான். ஒரே ஒருத்தன் மட்டும் எல்லாரும் பேசுறதை பார்த்து ரொம்ப கவலைப்படுறானா. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே வரமாட்டேதான். அவரும் அவங்க மனைவியும் சேர்ந்து என்னென்னமோ எரு போடுறாங்களாம், தண்ணி ஊற்றுறாங்களாம், என்னென்னமோ பண்ணுறாங்களாம். தொட்டியை சின்னதாக்குறாங்களாம், பெருசாக்குறாங்களாம், ஒன்றுமே வளரலையாம். 30 நாள் முடிஞ்ச பிறகு எஜமான் கூப்பிட்டாராம், விதையை எடுத்து கொண்டு வாங்க. எல்லாம் செடியாக எடுத்துகிட்டு வருவாங்களாம். சிலர்லாம் பெரிய பெரிய மரமாக எடுத்துகிட்டு வராங்களாம். இவர் மாத்திரம் வெறும் அந்த பாத்திரம், மண் பாண்டம், வெறும் மண், விதை உள்ளே இருக்குது, ஒன்றுமே வளரல. எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, ஏயா
என்னதான் பண்ண நீ, ஒன்றுமே வளரல, எங்களது பேர் இவ்வளோ பெருசாக. அதான் கேட்டானே, உங்களதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, நீங்கள் பண்ண மாதிரி தான் நானும் பண்ணேன், தண்ணி ஊற்றுனேன், எரு போட்டேன், கொத்தி எரு போட்டேன், எல்லாம் செஞ்சேன், வளரலையே. பாஸ் வந்து அப்படியே பால்கனியில் நின்னாராம். எல்லாரும் என்ன நினச்சாங்களா, யார் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கோ அவங்கள தான் என்ன பண்ண போகிறார். அதில் ஒரு ஆள் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு, அவருக்கு ரொம்ப அடுத்த எம்டி யார் தான், நான் தான் மேனேஜிங் டைரக்டர்னு. ஒன்றுமே வளராமல் வெறும் பாத்திரத்தோடு ஒருத்தர் நின்னார் பார்த்தீங்களா. பாஸ் அவருக்கு கை கூப்பிட்டு மேலே வந்தாராம். எல்லாம் நினச்சாங்க நான் கூப்பிட்டு செம்ம அடி என்ன பண்ண போகிறார், அடிக்க போகிறார். உதவா கரையை 30 நாளாக என்ன செஞ்ச நீன்ட்டு. அரை மணி நேரம் ஆச்சான், வரலையாம். 1 hour கழிச்சு வெளியே வந்தாங்களாம். போன ஆள் போன மாதிரி வரலையாம். ரொம்ப சந்தோஷமாக வராராம். அவங்க பாஸ் அவர் கோட்டை கழட்டி அப்படியே அவர் ஷோல்டரில் அப்படி போட்டு சொன்னாராம், இஸ் மை நெக்ஸ்ட் அப்படின்ட்டாரான். எனக்கு அடுத்தது யார். எல்லாரும் என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே, ஏன் நீங்கள் 59 பேரும் அநியாயத்துக்கு புழுகு மூட்டையும் ஏமாத்துக்காரனாக இருக்கீங்க. ஏன் சார், நான் 50 பேர்கிட்ட 60 பேர்கிட்டையும் கொடுத்த விதை செத்த விதைன்னாராம். என்ன விதை? டெட் சீடு. செத்த விதை வளருமா? எப்படா வளர்த்தீங்கன்னு கேட்டாராம். பக்கத்து வீட்டு மரத்தை ஒருத்தன் பிடிங்கின்னு வந்திருக்கான், பக்கத்து வீட்டு தொட்டியை ஒருத்தன் திருட்டிட்டு வந்திருக்கிறான். ஏன்னா அவர் விதையை காட்டினாராம். இவன் இந்த விதை எவ்வளோ அடி வாங்கியிருக்குன்னு நீங்கள் எல்லாரும் செக் பண்ணுங்கன்னு தூக்கி போட்டாராம். அப்போ இவன் அந்த விதையை எவ்வளோ கொத்தி எரு போடணுமோ என்ன பண்ணியிருக்கிறான். ஆனால் வளரல, ஆனால் உண்மையாக கொண்டு வந்து நிறுத்தினான். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ எனக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கிறாயா? லுக்கின், அதான் நம்மளை பார்க்க சொல்கிறார். என்னை ஆண்டவர்னு சொல்கிற, என்னை தெய்வம்னு சொல்கிற, என்னென்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு நீ உண்மையாக விசுவாசமா? ரெண்டாவது, நீ உண்மையாக மனம் திரும்பி, இதை தான் நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். மூன்றாவது, லுக் அப். எப்படி பார்க்கணுமா? அடுத்து மேலே என்ன பண்ணணுமா? நீங்கள் பார்க்கணுமா? 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் எங்கேருந்து வர போகிறாரு? அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்? மேலே இருந்து ஒருத்தர் வராருன்னா கீழே பார்ப்பீங்களா, மேலே பார்ப்பீங்களா? இல்லை, எனக்கு ரொம்ப வெக்கம் பாஸ்டர், நான் இப்படி தான் பார்ப்பேன். அவர் அப்படி வந்தால் கூட நான் இப்படி தான் பார்ப்பேன். நம்ம முகம்லாம் எப்படி இருக்கணும் இப்போ? ஏன்னா அவர் எங்கேருந்து வர போகிறாரு? சீக்கிரம் வர போகிறார், நம்மளை கூட்டிகிட்டு போக. ஆயத்தமாக இருக்கீங்களா? லுக் அப், மேலே அவர் வரப்போகிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 9 to 11. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இதே இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நாம் ஏன் நமக்கு எப்படி போனாரோ அவர் திரும்பி என்ன பண்ண போறாருங்க? நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, போன உடனே தண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் மெனு கார்டு என்ன பண்ணுவாங்க? ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா எல்லாரும்? மெனு கார்டு வைப்பாங்க. அந்த மெனு கார்டு வச்சோன்னே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? அது உங்களுக்கு புரியலன்னா வெயிட்டரை கூப்பிட்டு என்னையா இருக்குன்னு, அங்கே இருக்கிறத அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? விளக்கி சொல்லுவார். அதெல்லாம் கேட்டுட்டு டக்குன்னு எழுச்சி வெளியே போயிட்டீங்கன்னு வச்சிங்க, எந்த ஆர்டரும் பண்ணாமல். இழப்பு யாருக்கு? நமக்கு தான். யோசிப்பேன், ஏன்னா வந்தாங்க ஆர்டரே பண்ணாமல் என்ன பண்ணிட்டார்? வெளியே. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். லார்ட்ஸ் டேபிள். நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? லார்ட்ஸ் டேபிள். இதுக்கு பேர் இங்கிலீஷில் சொல்கிறாங்க லார்ட்ஸ் டேபிள். அதை தான் தமிழில் நம்ம கர்த்தருடைய, சரி பந்தி போடுப்பா அப்படின்னா முதல்ல எதை போடுவாங்க? அதுதான் பந்தி. இப்போ இந்த டேபிளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கணுமா? நான் சிலதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன். லார்ட், ஐ வாண்ட் வாட் யூ ஹேவ் ப்ராமிஸ் டு மீ. எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியதை நீரே எனக்கு நிறைவேற்றி தருவீன்னு அவரை நோக்கி என்ன பண்ணணுமா? ரெண்டாவது, ஆண்டவரே உம்முடைய அந்த தொடுதல், அந்த அன்பு எனக்கு மறுபடியும் என் மேலே அந்த ஷவர் அந்த இறங்கணும், அருணோதயம்ன்ட்டு அவரை நோக்கி என்ன பண்ணணுமா?
மூன்றாவது, வறண்டு போயிருக்கிற என் வாழ்க்கையை வளமாக்க உம்முடைய ஆவியை என் மேலே அவரை நோக்கி பார்க்கணுமா. ஆண்டவரே, உம்முடைய நன்மையை ருசி பார்க்க நான் உம்முடைய நன்மைக்காக காத்திருக்கிறேன். இதெல்லாம் அந்த டேபிளில் நீங்கள் முன்னாடி வந்து ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணணுமா, இதெல்லாம் பார்க்கணும். அப்போது மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது லுக்கப். அவருடைய வருகைக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், உங்கள் வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்கள் வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா, ஆயத்தமாகணும், இன்னும் ஆதாயப்படுத்தணும். நானும் ஆயத்தமாகணும், மற்றவங்கள என்ன பண்ணணும். பாடலாமா அந்த பாட்டு? உங்கள் வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. சொல்லுவோம் எல்லாரும், உங்க வருகைக்காய் என்ன. இந்த பந்தியில பங்கு பெறும்போது அவர் வரப்போறார் சீக்கிரம். உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆதாயப்படுத்தணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே. சொல்லுங்க, இன்னும் ஆதாயப்படுத்தணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. இயேசையா, உங்க வருகைக்காக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வருக வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. சொல்லுங்க, வருக. ஆண்டவரே, உம்மை எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம், உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம். ராஜ்யம் வருக, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குங்க? உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. அல்லேலூயா. லுக் அப். ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, வந்துக்கிட்டே இருக்கார். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களே, பன்றியை குறித்து. பன்றி மேலே என்ன பண்ணாதான், எப்படி தான் பார்க்குமா, ஆனால் ஒரே ஒரு நாள் தான் அது லைஃப்பில் மேலே பார்க்குமா. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அதை அடித்து கசாப்பு கடைக்கு கொண்டு போகும்போது 4 காலையும் கட்டி ஒரு கொம்பில் இப்படி தலைகீழாக தூக்கிட்டு போகும்போது தான் எதை பார்க்குமா. ஐயோ, இவ்வளோ நாள் நம்ம தலைக்கு மேலே இவ்வளோ அழகான ஒன்று இருக்குன்றதையே நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோமே. அங்கே பவுல் சொல்கிறாரு, மேலானவைகளை தேடுங்கள். எதை தேடுங்கள்? வீடு வேணும் தான், சொந்த வீடு தப்பு கிடையாது. சிலர்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏசு சீக்கிரம் வரப்போகிறாய், உனக்கு எதுக்கு வீடு? அப்போனா பிளாட்ஃபார்மில் தான் வாழணும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறார். உன் பிரியமானனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ நல்லா வாழ்து. நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சர்ச்சில் சொந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் என்ன வரணும்? சொந்த வீடு. பைக்கெல்லாம் என்னவா மாறணும்? காராக மாறணும். காரெல்லாம் ஃப்ளைட்டாக மாறணுன்னாதீங்க. இதில் அப்படி அது ஓட்ட முடியாது, ஃப்ளைட் ஓட்ட முடியாது நம்மளால். அது ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடுவோம், அதனால் ஃப்ளைட் வேண்டாம். அது எங்கே நிறுத்துறது? பைக்கை நிறுத்துறதுக்கு என்ன இல்லை, அப்புறம் எங்கே போய் ஃப்ளைட்டை நிறுத்த? அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம், ரொம்ப நல்லது, நல்லா இருங்க. நீங்கள் எல்லாரும் சொந்த வீடு, காரு, நிலம், ஜனம் எல்லாம் இருக்கணும், பணம் எல்லாம் இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் செகண்ட் வச்சுருங்க. இதெல்லாம் எங்கே வச்சுருங்க? ஃபஸ்ட்டு எதுன்னா, என் தேவனுக்குள்ளே நான் வளர வேண்டும். ஆவியில் நான் என்ன பண்ணணும்? வளரணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் மாம்சத்தில் 6 பேக் வச்சுருப்பான். என்ன வச்சுருப்பான்? மாம்சத்தில் என்ன பேக்கு? 6 பேக். ஆவியில் நோஞ்சான். ஆவியிலங்க நோஞ்சான். ஆனால் மாம்சத்தில் என்ன பேக் இருக்கும்? ஆமாம், நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரமாட்டுது. எழுதி வச்சுருக்கேன் இப்போதைக்கு, சீக்கிரம் அது வந்துடணுன்ட்டு. அப்போ கவனிங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய மெனு உங்களுக்காக அடுக்கி வச்சிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். காலையில் எழுந்து அவரை நோக்கி பாருங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் லுக் அரவுண்ட். 24ஆம் வசனம், 11:24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பன்மையில் இருக்கு. உனக்காகன்னு போட்டிருக்கா, உங்களுக்காகன்னு போட்டிருக்கா? உங்களுக்காக.
நல்லா கவனிங்க, இந்த விருந்தை ஒரு தனி நபருக்கு ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை, ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நம்மெல்லாம் யாருங்க? குடும்பம். இன்னைக்கு இங்கே காலியான இடங்கள்லாம் என்ன பண்ண ஜனங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நம்ம கம்யூனியன் எல்லாம் முடித்த பிறகு நான் இங்கே கையை நீட்டி ஒரு ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம்? மீதியாக இருக்கிற அப்ப துணிக்கைகளுக்கும் திராட்சை ரசங்களுக்கும் ஏற்ற ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணணும்? அப்போது லுக் அரவுண்டு. நீங்கள் மாத்திரம் ரசிக்கப்பட்டால் போதாதுங்க, நீங்கள் மாத்திரம் இந்த பந்தியில் பங்கு பெற்றா போதாது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த பந்தியில் பங்கு பெற்றாதான் பரலோகத்தில் இருக்கிற அந்த பந்தியில் நீங்கள் கால் வைக்க முடியும். இந்த பந்தியில் பங்கு பெறலைன்னா நம்ம அந்த பந்தியில் என்ன பண்ண முடியாது, பங்கு பெறவே. ஒரு நாள் ஒரு பிரதரு, அவர் வந்து ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறார். ரொம்ப நல்ல பிரதர், ஊழியக்காரங்கன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பார். அவர் தான் வந்து அவங்க மனைவியும் ஒரு பையன் ஒரு பொண்ணு 3 பேரையும் சர்ச்சில் விட்டுட்டு போயிடுவார், சர்ச்சுக்கு வர மாட்டார். ஆனால் வீட்டுக்கெல்லாம் போனால் அவ்வளோ மரியாதை. பாஸ்டர் பாஸ்டர்னு உயிரை விட்டுருவார். பாஸ்டருக்கு இது கொடுத்தியா, பாஸ்டருக்கு அதை கொடுத்தியா, பாஸ்டருக்கு இதுதானே பிடிக்கும், பாஸ்டருக்கு அதை கொடு. ஒரு நாள் கேட்டேன், பாஸ்டர் பிரதர் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கீங்களே, நீங்கள் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க? பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன் எடுக்கலை? இல்லை பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுக்கணுன்னா ஆண்டவருக்கு உண்மையாக என்ன பண்ணணும் இருக்கணும். நான் செய்கிற வேலையில் கொஞ்சம் பொய் சொல்லணும். நான் செய்கிற வேலையில் என்ன பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் இருக்குது. அதனால் எனக்கு பயமாக இருக்குது, அதான் எடுக்கலை. சரி பிரதர், நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கீங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, சன்மார்க்கம். நீங்கள் யாருங்க? ஆனால் நீங்கள் நீதிமானாக மாறினா தான் எங்கே வர முடியும். அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்ட சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருந்தால் தான் அங்கே வர முடியும். இப்போ இதே மாதிரி சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை ஆண்டவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவார். நீங்கள் சிஸ்டரை வெளியே விட்டு போயிடுறீங்க. அப்போ சிஸ்டரும் பிள்ளைங்களும் போயிடுவாங்களே மேலே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அவள் காலை பிடிச்சிட்டே போயிடுவேன் பாஸ்டர் அப்படின்றாரு. நான் சொன்னேன், அவள் காலை பிடிச்சிட்டு போயிடுவீங்களா? நான் சொன்னேன், அவா ஆத்மாவுக்கு அவா தான் உத்தரவாதம். பிரதர், நீங்கள் சிஸ்டர் காலை பிடிச்சிட்டுலாம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவங்க சரீரம் மறுரூபமாக என்ன பண்ணிடும். நீங்கள் சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுங்க பிரதர். லுக் அரவுண்ட். உங்கள் வீட்டில் ரசிக்கப்படாமல் கம்யூனியன் எடுக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்முடைய சமுதாயத்தில் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இன்றைக்கி இந்த அப்பத்தையும் பாத்திரத்திலும் கை வச்சுட்டு, ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே தொடணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்னென்னா, கொஞ்சம் சுற்றி இந்த கம்யூனியன் எடுக்கும்போது இவ்வளோலாம் நீங்கள் பண்ணணுங்க. வீட்டில் போய் இந்த செய்தியை முதல் கேளுங்க. கடைசியாக, டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக முடிச்சிடுறேன். கடைசியாக 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும். லுக் ஃபார்வர்டு. எப்படி பார்க்கணுமா இனிமேல் நம்ம? லுக் பேக்கில் இருந்து கடைசி பாயிண்ட் லுக் ஃபார்வர்ட். முன்னே போயிட்டே இருங்க. முன்ன வச்ச காலை என்ன பண்ணாதீங்க, பின்ன வைக்கவே. ஒரு நாள் அலெக்சாண்டர் த கிரேட், நெப்போலியன் போனபார்த், இவங்களை பற்றி நான் திரும்ப திரும்ப படிப்பேன். எத்தனை புக் இருந்தாலும் படிப்பேன். வண்டர்ஃபுல் லீடர்ஸ். அதில் அலெக்சாண்டர் சொல்கிறாரு, ஒரு யுத்தத்துக்கு போயிட்டே இருக்காங்க, தோத்துக்கிட்டே வராங்க, கால் கம்மியாகிட்டே வருது. அலெக்சாண்டர் பின்னாடி இருக்கிறார். அலெக்சாண்டர் சொல்ல, என்ன ஆகுது கேப்டன்? சார், அங்கே ஒரு பெரிய வீரன் ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிய ஆளாக இருக்கிறான், அவனை பார்த்து நம்ம ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க, எல்லாரும் பின்னாடி வராங்க சார். பின்னாடி வரும்போது அவன் அடிச்சிடறான் பின்னாடி வரவங்கள. உடனே அலெக்சாண்டர் சொன்னாரான், அமைதியாக நில்லுங்க, நான் முன்னாடி வரேன். இல்லை கேப்டன் சொல்கிறான், ராஜா நீங்கள் உங்களை பாதுகாக்க தான் எங்கள் வேலை. இல்லை ஒன்றும் வேண்டாம், நான் முன்னாடி வரேன். இப்போ கேப்டனை பார்த்து சொன்னான்னா, நான் படையை நடத்துகிறேன், நீ பின்னாடி இருக்கவங்கள கூப்பிட்டு வா. கேப்டன் நல்லா கவனி, நான் முன்னாடி போகிறேன், ஆனால் ஒரு ஸ்டெப்பு பயந்து நான் காலை இப்படி பின்னாடி வச்சேன்னு வச்சுக்கேன், உன் ஈட்டியை வச்சு என்னை குத்திட்டு நீ முன்னாடி போயிரு. யார் யாரெல்லாம் பயப்படுறானோ குத்திட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, அவன் குத்தக்கூடாது, நீ என்ன பண்ணிடணும் என்ன. அலெக்சாண்டர் முன்னாடி போக 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 எதிர்படைக்கு பயம் வந்துருச்சு. இப்போ வந்து இவங்க படை பின்வாங்கவே. அப்போ என்ன வச்சுன்னா, முன்ன வச்ச காலை என்ன பண்ணாதீங்க. நெப்போலியன் போனபார்த் கவனிங்க, நெப்போலியன் போனபார்த் கதை. நெப்போலியன் கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டானா, ஏயா உன் வெற்றிக்கு என்னையா காரணம், உனக்கு தோல்வியே இல்லையா அப்படின்ட்டு. என் வெற்றிக்கு காரணம் என்னன்னு தெரியணுமான்னு என் கூட வான்ட்டு குதிரையில் மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனானா. மலை உச்சியில் நிற்க வச்சுட்டு, ராஜா என்ன பண்ண போகிறீங்க நெப்போலியன், பயமாக இருக்குது, தலை சுற்றுது, என் வெற்றிக்கு காரணம் கேட்டல. இல்லை நான் சும்மா கேட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் இரியா. இப்படியே நின்றுட்டு 2 பேரும் இப்படி நிற்கிறாங்களாம். நெப்போலியன் ஒரு சவுண்டு போட்டாராம், சோல்ஜர் அப்படின்னாராம்.
கடன்னு ஒருத்தன் மார்ச் பண்ணி எஸ் சார் அப்படின்னு நிற்கிறானா இவங்க கூட விளிம்பில், இங்கே ஒட்டில். என் வெற்றிக்கு காரணம் தெரியுமா உனக்குன்னாரான். என்ன? சோல்ஜர் அப்படின்னாரான். அவன் சொன்னான் எஸ் சார், 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு அப்படின்னானா. எல்லாரும் உச்சியில் நிற்கிறாங்க. 1 ஸ்டெப் ஃபார்வேர்டுனா ஒரு கால் எடுத்து முன்ன வச்சா என்ன ஆயிடுவார்? அவன் என்ன தெரியுமா பண்ணான் அந்த சோல்ஜரு? அப்படி சல்யூட் அடிச்சுக்கிட்டே ஒரு கால் எடுத்து முன்ன வச்சு எஸ் சார்னு கீழே விழுந்து செத்துருவான். என் வெற்றி காரணம் என்ன தெரியுமாடா? என் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஏதுன்னு கேட்காம பள்ளத்தில் கூட குதிப்பானுங்க. இப்படிப்பட்ட வீரர்கள் என்கிட்ட இருக்கனால தான் நான் என்ன பண்ணுறேன். இப்போ இந்த பந்தியில் கையை வைக்கிறவங்க நீங்கள் காலை பின்ன வைக்கக்கூடாது. எந்த பிரச்சனையை எந்த போராட்டத்தையும் பார்த்து நீங்கள் பின்னாடி என்ன பண்ணக்கூடாது. விசுவாசத்தில் பின்வாங்கி போகவே, ஆண்டவரை மறுதலித்து பின்வாங்கி போகவே முன்னேறி போயிட்டே இருக்கணும். இந்த பந்தி உங்களை முன்னுக்கு நேராய் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி கொண்டு செல்கிற ஒரு ஃபார்வர்ட் பந்தி இது. ஹல்லேலூயா. அதனால் இந்த பந்தியில் கை வைக்கும்போது லுக் பேக், திரும்பி பாருங்கள். லுக் இன், உங்களை நீங்களே பாருங்கள். லுக் அப், ஆண்டவர் வருகைக்கு நோக்கி பாருங்கள், ஆயத்தமாங்க. லுக் அரவுண்ட், உங்களை சுற்றி இருக்கிறவங்க சமுதாயத்தை பாருங்கள். லுக் ஃபார்வர்ட், பின்னாடி கலப்பையின் மேலே கை வைத்தவன் திரும்பி பார்ப்பதில்லை. கண்களை மூடி நாம் செபிப்போம். நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த பிரசங்கத்தை மறுபடியும் கேளுங்க. அப்போ இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டிய நாம் என்னெல்லாம் செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் கடன் சொல்ல போகிறோம். திருப்பந்தியின் அறிக்கையை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுங்கள். இந்த பந்தியில் பங்கு பெற்றாதான் பரலோகத்தில் இருக்கிற அந்த பந்தியில் நீங்கள் கால் வைக்கவே முடியும். இந்த பந்தியை எந்த காரணத்தினாலும் மிஸ் பண்ணவே. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த பந்தியை கொடுக்கல, 12 பேருக்கு தான் கொடுத்தாரு. அந்த 12 பேரும் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ், அப்படி தானே அர்த்தம். அப்போது லாசரு ஃப்ரெண்டுன்றாங்களே, லாசருவெலாம் கூப்பிடல. இதில் ஃபஸ்ட் டைம் க்ளோஸாக இருக்கவங்கள மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணார். அப்போ இந்த பந்தி உங்களை ஆண்டவர் கூட என்ன ஆக்கிறோம். இந்த பந்தியை மிஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். நம்ம இந்த பந்தியை என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. எல்லாரும் ஆயத்தத்தோட நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். திருப்பந்தியின் அறிக்கை வாசிக்கலாம். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்க முடியலன்னா முட்டி போட்டுக்குங்க, உட்கார மட்டும் வேண்டாம். அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மிடம் வருகிறேன். சிலுவையில் நீர் எனக்காக செய்த என்னை மிகவும் நேசித்ததுக்கு நன்றி. எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி என்னுடையதை முழுமையடைய உம் உடலை உடைக்க அனுமதித்ததற்கு நன்றி. நான் பங்கு பெறும்போது உமது உயிர்த்தெழுதல் வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வலிமையை பெறுகிறேன். உமது அருளால் என் வாழ்நாள் முழுவதும் நான் முழு வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பேன். என் கண்கள் மங்காது, என் பலன் குறையாது, எந்த நோயும் என் உடலில் நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் உம்மை கல்லறையிலிருந்து எழுப்பின அதே வல்லமை என்னிலும் பாய்கிறது. உம்முடைய தழும்புகளால் குணமடைந்தேன். 2வது அறிக்கை. கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய விலைமதிப்பற்ற இரத்தத்துக்கு நன்றி. என் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை கழுவியதுக்கு நன்றி. நான் முற்றிலும் நீதி உள்ளவனாகவும் மன்னிக்கப்பட்டவனாகவும் உமக்கு முன் நிற்கிறேன். உம் இரத்தம் ஒவ்வொரு சாபத்திலிருந்தும் என்னை மீட்டது. இன்று நீதிமான்களின் தலையில் முடிசூடப்படும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரமாக பெறுவேன். ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பந்தியை நீங்கள் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னேன். ஜெபத்தோடு வந்து அனுசரிங்கள். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து தரும்படியாய் அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாகிய அப்பம். இந்த அப்பத்துக்காக எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய விலையேற பெற்ற ரத்தம். இந்த ரத்தத்துக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உட்காருவோம். ஜெபத்தோடு வந்து பங்கு பெறுங்கள்.